படிக்கலாம், வசனம் படிக்கலாம். உபாகமம் 28:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இது. செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம். உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதித்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம் தான். உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளும், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்கள் மத்தியிலும் உன்னை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் எப்படி வைப்பாரு? மேன்மையாக வைப்பார். கண்கள் எப்படி நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தை நீர் எங்களுக்கு சொந்தமாக்கி தாருங்க. நீர் எங்களோடு பேசுங்க. என்னுடைய கவனம் என்ன பண்ணக்கூடாது? சிதறக்கூடாது. கத்துருவாங்க இந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? உள்ளத்துல இருந்து எடுத்து போடக்கூடாது. நம்ம ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? வார்த்தை ஆசிரியர் தர முடியாது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ரெண்டோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ உங்களுடைய ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசிரியங்க பலப்படுத்துங்க. இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போறோம். கொடுத்திருக்கிற வார்த்தை வசன ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசிரியத்துக்காக இந்த வசனத்து மூலமாய் நீர் எங்களோட என்ன பேச இருக்கிறோம் அதை வெளிப்படுத்துங்க. அதை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க, அப்ப எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிய வரை உங்களுடைய பிரசனங்களுக்கு காத்துக்கொள்ளட்டும். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. சோர்வுகளை நீக்கி போடுங்க, நல்ல உற்சாகத்தை கொடுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப பேச முடிஞ்சவங்க பிதாவே. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாருன்னா, சகல ஜாதிகள் மத்தியில் என்ன பண்ணுவார்? உன்னை மேன்மையாக வைப்பார். நம்முடைய பிதாவான நம்முடைய கர்த்தர் நம்ம எப்பவுமே மேன்மையா வைக்கிறது தான் அவருடைய ஆசை. உங்களை யாரையுமே தாழ்மைப்படுத்தணும், உங்களை விலகினப்படுத்தணும், உங்களை கீழ்த்தனமா நடத்தணும் அப்படின்னு ஆண்டவருக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு என்ன இல்லை, விருப்பம் கிடையாது. அவருக்கு வாஞ்ச எல்லாமே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லாருமே மேன்மையா தான் இருக்கணும், மேன்மையா தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விருப்பம். நாம தான் என்ன பண்றது இல்லை, அந்த மேன்மையை நாம எப்படி பெற்றுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாம என்ன பண்றோம், அதை இழந்துடுறோம். முன்னாடி சொல்றாரு, அவங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பாங்க. உண்மையாய், அதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேகர் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்க. செவி கொடுக்காம யாருமே கிடையாது. ஆலயத்துக்கு வராங்க, வசனத்தை கேட்கிறாங்க, கேட்கறது மூலமா செவி கொடுக்குறாங்களா இல்லையா? செவி கொடுக்குறாங்க. ஆனா அதை என்ன பண்ணல, உள்ளத்தோட உண்மையா என்ன பண்ணல, செவி கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் நீங்க தெளிவா சொல்றாரு, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் அவன் எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்படி உண்மையாய் செவி கொடுக்கும் போதுதான் என்ன பண்ணுவாரு? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைப்பாரு? மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு அநேக உலக மக்கள் மேன்மையாக வைப்பாங்க. உலகத்தார் நம்ம என்ன பண்ணுவாங்க? மேன்மைப்படுத்துவாங்க. அந்த மேன்மையெல்லாம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? கொஞ்ச நாள் தான். நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மேன்மைப்படுத்துவாங்க, நம்மளை உயர்த்துவாங்க. அந்த பணம் எல்லாம் காலையில என்ன பண்ணுவாங்க? நம்மளை விட்டு என்ன பண்றாங்க? போயிடுவாங்க. நம்மளை மேன்மைப்படுத்துவாங்களா? மேன்மைப்படுத்த அதே மக்கள் எல்லாம் பண்ணுவாங்க, நம்மளை தாழ்மைப்படுத்தி பேசுவாங்க. நடக்குதான் நடக்கலையா? இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறதா? தாத்தானே நம்மளை மேன்மைப்படுத்துவோம். தாத்தா மேன்மைப்படுத்தலாம் மாட்டோம். கண்டிப்பா மேன்மைப்படுத்தும். எப்படி மேன்மைப்படுத்துவோம்? நம்ம சண்டை போடுறோம், அங்க பெருமையா சொல்லுவாங்க, ஐயோ அவங்ககிட்ட நம்ம வாய் கொடுக்க முடியாதுப்பா, அவ பயங்கரமான ஆளு. அது தாத்தானுடைய மேன்மை. புரியுதா நான் சொல்றது? அவன் ரொம்ப பயங்கரமான ஆளுப்பா, அவன் ரவுடிப்பா, அவனை பார்த்தா நான் போயிடுவாங்கப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு என்ன இருக்கும், அவனுக்குள்ள அதாவது ஒரு கெத்தா இருக்கும். அது என்ன மேன்மை? ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை கிடையாது. அந்த மேன்மையெல்லாம் நிலைக்காது. எனக்கு அதெல்லாம் அவர் என்கவுண்டர் என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. அந்த மேன்மையெல்லாம் நிலைக்காது. அது உலக பிரகாரமான யார் கொடுக்கிற மேன்மை? அது சாத்தான் கொடுக்கிற மேன்மை, பிசாசானவன் கொடுக்கிற மேன்மை. நமக்கு அந்த மேன்மை வேணுமா?
இல்ல ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை வேணுமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஆண்டவர் கொடுக்கிற மேன்மை தான் நமக்கு. நீங்க என்ன ஆகணும்? நிலையா நிற்கும். சாத்தான் கொடுக்கிற மேன்மை என்ன ஆகும்? போயிடும். அது நிலையானது கிடையாது. நம்மளை மேன்மைப்படுத்துவான், நாளைக்கு என்ன பண்ணுவோம்? நம்மள காரியத்தை பேசுவோம். அது உலக பிரகாரமான மேன்மை. ஆனா பிதாவானவர் நம்ம கனப்படுத்தினார்னா, நம்ம மேன்மைப்படுத்தினார்னா, அது யாராலும் என்ன பண்ண முடியாது, எடுத்து போட முடியாது. அதுதான் நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? உண்மையாய் செவி கொடுக்கணும். திருப்பி நீங்க அதே சொல்றீங்க பாருங்க. உண்மையாய்ன்ற வார்த்தை என்ன பண்றீங்க? விட்டுறீங்க. அதை விடக்கூடாது. ஆண்டவருக்கு நாம உண்மையாய் செவி கொடுக்கும் போது நம்மை உயர்ந்தவர் வல்லவராய் இருக்கிறார். உலகத்தான் கொடுக்கிற மேன்மை நம்பி என்ன பண்றாங்க? நிறைய பேரு எல்லாத்தையும் இழந்து போயிடுறாங்க. அதை நம்பி உலகம் கொடுக்கிற மேன்மை நம்பி என்ன பண்றாங்க? நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? இழந்து போயிடுறாங்க. அநேகர் தவறான பாதைக்கு போயிட்டு என்ன பண்றாங்க? இழந்து போறாங்களா இல்லையா? அநேகர் மற்றவர்களுடைய மேன்மையை கேட்டுட்டு அவங்க பின்னாடி போயிட்டு என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் இழந்த பிறகு உலகத்துல என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் இழந்துட்டு ஒண்ணும் இல்லாம போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் நம்பி வரும்போது ஆண்டவர் என்ன பண்ண? நம்மை நிலையான மேன்மையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு வருஷம் படிக்கலாமா? 1 நாளாகவும் 29:12 படிக்கலாம். 1 நாளாகவும் 29:12. உலகம் கொடுக்கிற மேன்மை எல்லாமே தற்காலிகமான மேன்மை. அது அதை நம்பி என்ன பண்றாங்க? எல்லாரும் மோசம் போயிடுறாங்க. ஆனா இங்க பாருங்க, 1 நாளாகவும் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துறதும் பலப்படுத்துறதும் யார்கிட்ட இருக்கு? கர்த்தருடைய கரத்துல தான் இருக்கு. வேற யார் உலகத்தான் கரத்துல கிடையாது. அதனால நான் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றதுன்னா, ஆண்டோடைய கரத்துல இருக்கிற மேன்மையா நமக்கு என்ன வேணும்? அந்த மேன்மை தான் நமக்கு வேணும். உலகத்தான் கொடுக்கிற மேன்மை நம்பி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அதுதான் எங்க ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களை என்ன பண்ணுவாரா? மேன்மையாக வைப்பார். அந்த மேன்மை யாருடைய கருத்துல இருக்கு? கர்த்தருடைய கருத்துல இருக்கு. அவர் உங்களை எல்லாரையும் மேன்மைப்படுத்த விரும்புறாரு. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும். வேதத்துல பார்க்கும்போது சின்ன பிள்ளை சாமுவேல், அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். தூங்கிட்டு இருந்தா அவனுடைய சத்தம் கேட்குது. திரும்பவும் தூங்கினா படுத்துனா அவனுடைய சத்தம் கேட்குது. எலி தாத்தா கிட்ட போயிட்டு கேட்கறா. எலி தாத்தா என்ன சொல்றாரு? இனிமேல் சத்தம் வச்சுன்னா கர்த்தாவே சொல்லும்படியே கேட்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண? அவருடைய செவிக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவியை கொடுன்னு சொல்றாரு. அவனுடைய சத்தத்திற்கு சாமுவேல் அன்னைக்கு செவி சாய்க்கலாம். அவர் பெரிய தீர்க்கதரிசியா மாறி இருப்பாரா? கண்டிப்பா மாறி இருப்பாரு. அன்னைக்கு அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தனாலதான் சாமுவேல் வளர்ந்து பெரிய ஒரு தீர்க்கதரிசியானாரு, மாறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் அப்படிதான். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது வருங்காலத்துல, நம்முடைய வாழும் காலத்துல ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைக்க வல்லவராக இருக்கிறார். வல்லவராக இருக்கிறா இல்லையா? நம்ம எல்லாம் நம்பணும். அதுதான் இன்னைக்கு நம்ம அதை நம்பாம என்ன பண்றோம்? வேற வேற காரியத்தை நம்பிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன பண்றோம்? செவி கொடுக்கணும். ஊழியக்காரனா சொல்றாரு. ஆண்டவருடைய சத்தம்னா ஆண்டவர் நமக்கு நேரடியா சொல்ல மாட்டாரு. ஊழியக்காரர்கள் மூலமாய் இல்ல நம்ம வேதவசனத்தை படிக்கிறது மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? உணர்ந்துவார். இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா சொல்றாரு. ஆனா அநேக ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க? நல்லா தீர்க்கதரிசனமா சொல்றாங்க. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய டெலிவிஷன்ல நிறைய ஒளிபரப்பெல்லாம் வருது. அநேக சேனல் திருப்பி பார்ப்போம். அநேக செய்திகள் கொடுக்குறாங்க. நிறைய தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்ம அப்படியே நம்பிட முடியாது. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காருல்ல, அதை வைத்து நம்ம வேதத்தை வைத்து நம்ம என்ன பண்ணோம்? ஆராய்ந்து பார்க்கணும். அவர் சொல்றது உண்மைதானா, அவர் சொல்ற வார்த்தை உண்மைதானா சொல்லிட்டு அதை நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணோமோ, உண்மையா இருந்தால் அதுக்கு என்ன பண்ணோம்? உண்மையாய் நம்ம செவி கொடுத்தோம். இங்க எப்படி அந்த சாமுவேலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் அந்த மேன்மையை கொடுக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்னா,
ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தணும். ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தும் போதுதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார். தன்னைத்தானே என்ன பண்ணோம்? தாழ்ந்தால வேதவசம் சொல்லு, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அந்த தாழ்மை இல்லைன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை உயர்த்தி வேண்டுமே வைத்திருக்கிறாரு, மேலான இடத்துல வைத்திருக்கிறாரு. இருந்தாலும் அந்த அவங்களுக்குள்ள அந்த மேட்டிமை உயர்வு வரும்போது என்ன பண்றாங்க? ஆண்டவர் என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. அதான் அவங்க செய்யற தப்பு. அந்த தாழ்மை குணம் அவங்களை விட்டு என்ன பண்ணுது? போயிடுது. அவங்களுக்குள்ள என்ன வருது? பெருமை வருது. நம்மளே கூட ஆண்டவர் நம்மை மேன்மையா வைக்கும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை குணம் இருக்கணும். அந்த தாழ்மை இல்லாம நமக்குள்ள ஒரு வேண்டிமையான குணம் வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ண நம்ம அப்படியே கீழே தள்ளிடுவார். அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு வேதத்துல. யாரும் சொல்ல முடியுமா? நேபுகாத்நேச்சர் கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோம். வேதத்துல நேபுகாத்நேச்சர் சொல்லிட்டு வந்தாருன்னா தெரியுமா? அவன் என்ன சொன்னான்? நான் கட்டின மகா பாபிலோன். படிப்போமா? தானியேல்ல இருக்குல்ல அது. எங்க இருக்கு தானியேல்? நாலு 29 எடுங்க. தானியேல் 4:29-30 இருப்பாங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமை பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நாம் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். ஆண்டவர் அப்படிதான் நம்மளுக்கு ஒரு மேன்மையான காரியத்தை கொடுக்கும் போது நமக்குள்ள என்ன வருது? ஒரு பெருமை வருது. பணம் நம்ம கிட்ட வரும்போது பெருமை வரல, இல்ல, கண்டிப்பா வராது. அது மனிதனுடைய இயல்பு. அந்த பெருமை வராம இருக்கிறது நம்ம ஆண்டவருடைய என்ன பண்ணோம்? தாழ்த்தி நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும். ஆனா இங்க பாருங்களா, இதை நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாரு? ஆண்டவர் அவனுக்கு நல்ல கணத்தை கொடுத்தாரு, மகிமையை கொடுத்தாரு, மேன்மையை கொடுத்தாரு. அதை வச்சு என்ன பண்றான்? ஆண்டவருக்கு துதியை செலுத்தாம, ஆண்டவர் இடத்துல தாழ்மைப்படாம போயிட்டு மேல போயிட்டு என்ன பண்றான்? உலாவி அரண்மனையில உலாவுறாரு. உலாவிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. அதை பார்த்தவொடனே அவனுக்குள்ள என்ன வருது? பெருமை வருது. இது நான் கட்டின மகா பாபிலோன். அப்பதான் ஆண்டவர் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு? நீ மனுஷன்ல இருந்து தள்ளப்பட்டு மிருகம் போல என்ன பண்ணுவ? உள்ளமை. ஆண்டவர் என்ன பண்றாரு? பெருமையில் இருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நின்றாரா இல்லையா? இன்னைக்கு நாமளுக்குள்ள அந்த மேட்டிமை வரும்போது, பெருமை வரும்போது ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்த்து இருப்பாருன்னு இருக்க மாட்டாரா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அனைவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஒரே கஷ்டமா வருது, துன்பமா இருக்கு, எது எடுத்தாலும் என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, வெற்றி இல்லை, எல்லாமே தோல்வியில தான் முடியுதுன்னா ஆண்டவர் நமக்கு அகேன்ஸ்டா இருக்காருன்னு அர்த்தம். நமக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மன வேண்டிமை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவருக்குள்ள நம்ம இன்னும் தாழ்மைப்படலன்னு அர்த்தம். அதனால இங்க நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாரு? ஆண்டவரு அவனுக்குள்ள பெருமையினால அவனே என்ன பண்ணான்? அழிந்து போனான். மனுஷன் இருந்து நீ என்ன பண்ணுவ? தள்ளப்படுவாய். மிருகம் போல என்ன பண்ணுவ? உள்ளது. ஒரு மனுஷன் என்ன பண்றான்? இங்க ஒரு ராஜா மிருகம் போல வெளில தோன்றான். அதான் பாருங்க, ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனா? எரிச்சல் உள்ள தேவனா? யாருன்னா தெரியுமா? நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். இன்னைக்கு எல்லாரும் புறஜாதி மக்கள் அவருடைய தெய்வத்திற்கு என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஐயோ சாமி என்ன பண்ணோம், இதை பண்ணோம், அதை பண்ண, கண்ணை குத்திரும், வழிவாங்க அப்படி சொல்லுவாங்க. நம்முடைய தேவன் அன்பானவர் அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க? விசுவாசிகளை வளர்ந்துட்டாங்க. ஆனா தேவன் அதை விட பயங்கரமான எரிச்சல் உள்ள தேவன் நம்ம தேவன். அவருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படலாம், நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மள அப்படியே கீழே தள்ளிடுவார். இந்த பாருங்க, ஒரு ராஜா அவனுக்கு எல்லா மேன்மையும் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அதை வைத்துக் கொண்டு அவன் என்ன பண்றான்? அதை பயன்படுத்திக்க தெரியல. அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்திருக்கு.
வந்துட்டு நான் கடின மகாபாபிலோன் சொல்லி தன்னுடைய பெருமையை அந்த இடத்துல ஆண்டவர் முன்பாக என்ன பண்ணலாம், வெளிப்படுத்தலாம். அப்பதான் ஆண்டவருக்கு என்ன வந்து ஒரு எரிச்சல் வருது. எரிச்சல் வருது தேவனாயிருக்கக்கூடிய அவன் என்ன பண்ணாரு, கீழே தள்ளிட்டாரு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான், நமக்குள்ள அந்த பெருமை வரக்கூடாது. இன்னைக்கு அநேக இடத்துல பெருமை இருக்கு. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள பெருமை பாராட்டுறோம். பெருமை பாராட்டுறோமா இல்லையா? அது வந்து கேட்டா அவங்களுடைய குணம் அப்படின்னு. கிறிஸ்தவருக்குள்ள வரும்போது அதெல்லாம் என்ன பண்ணணும், மாத்திக்கணும். நீ ஆண்டவர் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, அது வந்து தேவையில்லாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம அப்படியே என்ன பண்ணணும், டோட்டலா மாறணும். அதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு அநேக என்ன பண்றாங்க, கிறிஸ்தவெல்லாம் மாறிட்டோம், பழைய கலாச்சாரத்துக்குள்ளேயே போயிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பழைய கலாச்சாரத்துல இருந்து வெளியே வரணும். அப்பதான் நமக்கும் அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் தெரியும். ஆண்டவர் நமக்கு உணர்த்தணும். ஆனா நிறைய பேருக்கு உணர்த்துறாரு, ஆனா அதுல இருந்து என்ன பண்றது இல்ல, வெளியே வர்றதில்லை. உண்மைதானே இது? அதனால என்ன பண்ணனா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு நம்மள சொல்லணும். ஐயா அவன் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி இப்படி இருந்தாருப்பா, ஆனா ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணோம், உலகாதி மக்கள் நம்மளை குறித்து தாழ்ச்சி சொல்லணும். அப்படின்னு நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்குள்ள பெருமை வரக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. பெருமைகளுக்கு தேவன் என்ன பண்ணாரா, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மைகளுக்கும் கிருபை அளிக்கிறார். கிருபைனா என்ன தெரியும் உங்களுக்கு? தகுதி பாராத கொடுக்குற ஒரு ஈவு. நமக்கு தகுதியே இருக்காது, நம்ம படிச்சே இருக்க மாட்டோம், ஆனா அவன் ஞானவானா இருப்பான். நம்ம 10th தான் வச்சிருப்போம். நிறைய பேருக்கு நம்மள அதிகாரியா ஆண்டவர் வைத்திருப்பார். அதுதான் கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபை நமக்குள்ள வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், தாழ்த்தணும். எரிச்சுள்ள தேவன் சொன்னல, அது எங்க இருக்கு பார்க்கலாமா? மல்கியா 1:6 எடுத்து படிப்போமா? பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாரு பாருங்க. மல்கியா 1:6 அடிக்கடி படிக்கிற வசனம் தான். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அல்லேலூயா. நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசனை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசனை பண்ணினோம் என்றீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே, ஆனாலும் உம்மை எதினால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட்டுக் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். ஏன் இந்த வசனத்தை படிக்க சொன்னா, நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற கணத்தை நாம என்ன பண்றதில்ல, கொடுக்கறது இல்லை. எதுக்காக இந்த கணத்தை பற்றி சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்ம ஏன் மேன்மைப்படுத்தல, நம்மளை ஏன் உயர்த்தல, அதுக்கான காரணம் இல்லை. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற கணத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. உலகத்தாருக்கு நம்ம என்ன பண்றோம், கனம் பண்றோம். அது ஆண்டவருக்கு முன்பாக அது நியாயமான காரியமா இருக்கு? சொல்லுங்க, நியாயமான காரியமா அது இல்ல. என்ன எல்லாம் கவனிக்கிறீங்க? புரியலையா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுக்குற கணத்தை என்ன பண்ணணும், அவருக்கு கொடுக்கணும். உதாரணம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சொன்னா டைம் போயிட்டே இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்ம ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை கொடுக்குறோம், அந்த வசனத்துல இருக்கு. காணிக்கை கொடுக்கும் போது எவ்வளவு கொடுக்குறோம், என்ன கொடுக்குறோம், அது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அன்னைக்கு என்ன பண்றாங்க, கிழிந்த ரூபாய் நோட்லாம் போடுறாங்க. அது தெரிஞ்சு பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா, இல்ல அவங்க கிட்ட இருக்கிறது அதானா, அவங்க கிட்ட இருக்கிறது அதானா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆனா வேணும்னு அது போல போட்டா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவங்கள கண்டிப்பா நடிக்க மாட்டாரு. ஏன்னா நிறைய காசு காணிக்காசு என்னறாங்க பிள்ளைங்க, வருதா இல்லையா?
நிறைய 10 ரூபாய் நோட்டு கிழிஞ்சது, 20 ரூபாய் நோட்டு கிழிஞ்சது, 50 ரூபாய் நோட்டு கிழிஞ்சது எல்லாம் வருது. ஆண்டவருக்காக இங்க சொன்னாரு, ரொம்ப அந்த வருஷத்தை சொல்லுங்க, நசல் கொண்டது, கால் ஊனமானதெல்லாம் வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்குடைய கணத்தை கொடுக்கணும். காணிக்கை கொடுக்கணும்னா அந்த காணிக்கை நல்ல காணிக்கை என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது என்ன பண்ணுவோம், எடுத்து போயிட்டு பேங்க்ல மாத்திப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதுக்காக நான் சொல்ல வரேன். ஆண்டவருக்கு நம்ம கணத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். நான் காணிக்கை கொடுத்தேன், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், ஆண்டவர் என்ன உயர்த்து சொல்ல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே குறை சொல்லி தெரியக்கூடாது. நமக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும், அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதை பார்த்து அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், மாத்திக்கணும். ஆண்டவருக்குடைய கொடுக்குற கணத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோமா, இல்ல உலகத்தானுக்கு கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு கொடுக்குற கணத்தை தூக்கிட்டு போயிட்டு அரசியல்வாதிக்கு தரமா, இல்ல முதலாளிகளுக்கு தரமா, தலைவர்களுக்கு தரமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன எடுத்து பார்க்கணும். அதான் ஆண்டவருக்குடைய கணத்தை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு கொடுக்கணும். நான் எஜமானாலும் எனக்கு பயப்படும் பயம் எங்கே, ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க. நான் பிதாவானால் எனக்கு என்ன கணம் பண்ணுங்க, நான் கர்த்தர் என் மகிமையை என்ன பண்ணுங்க, வேறொருவருக்கு கொடுக்க கூடாது. என்னுடைய மகிமையை யாரும் கொடுக்க கூடாது, வேறொருவருக்கு கொடுக்க கூடாது, விக்கிரங்களுக்கும் கொடைன்னு சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விக்கிரகங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாங்க, பிள்ளைங்க நம்முடைய பேர்ல கணம் பண்றாங்க, கணக்கு கொடுக்குறாங்க. அது தெரியாம தான் செய்யறாங்க. ஆண்டவர் அதை என்ன பண்றாரு, நம்மளுக்கு உணர்த்துறாரு. ஆண்டவருக்கு கொடுக்குற கணத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அந்த கணத்தை தூக்கிட்டு போயிட்டு விக்கிரகங்களுக்கோ இல்லை விக்கிரக வழிபாட்டுக்கோ இல்லை விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, அதை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 42:8 படிக்கலாமா? தெளிவா சொல்றாரு பாருங்க. என்னுடைய மகிமை யாருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. ஏசாயா 42:8. நாம் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அவரே மகிமையை வேறொருவனுக்கும் துதியை விக்கிரகம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவரை பின்பற்றுகிற நாம எப்படி இருக்கணும், அவரை போலதான் இருக்கணும். நம்முடைய மகிமையும் நம்முடைய கணத்தை விக்கிரகங்களுக்கோ விக்கிரக வழிபடுகளுக்கு என்ன பண்ணக்கூடாது, கொடுக்க கூடாது. ஏன்னா அவர் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆளுநர் நம்மை கனப்படுத்த ஒரு மகிமையை கொடுக்க அவர் என்ன பண்ண மாட்டாரு, முன் வர மாட்டார், நம்மளை கனப்படுத்த மாட்டார். நம்ம ஆண்டவர் முன்பாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை கட்டாயமா அவருக்கு நம்ம செலுத்தும் போது நம்மை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதான் வசனத்தை முதல் படித்த நம்ம வசனம், அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்கும் போது மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பார். என்னென்ன ஆசீர்வாதம் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு போனா நிறைய டைம் ஆகும். உபாகமும் 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 1 14 வசனத்துக்கு வீட்டை போய் படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு உண்மையாய் நாம் செவி கொடுத்தோமானால் ஆண்டவர் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு திட்ட தெளிவா என்ன பண்றாரு சொல்லியிருக்காரு. உபாகமும் 28:1 14 வசனம் வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதனால அதை போய் நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டை போய் படிச்சு பாருங்க. அதனால நம்ம இனிமே என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? அவர் சத்தத்திற்கு என்ன பண்ணணுமோ உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு, ஆண்டவருக்கு அறியாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, ஆண்டவரை அறிந்த பிறகு எப்படி இருந்தாரு தெரியுமா? அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி பெருமையா இருந்தாரு, மற்றவர்கள் என்ன பண்ணாரு, துன்புறுத்தினாரு, அடிச்சாரு. ஆனா ஆண்டவருடைய சத்தத்திற்கு என்னைக்கு அவர் செவி கொடுத்தாரோ, உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு எப்போ அவர் செவி கொடுத்தாரு, அப்பவே அவர் ரோட்ல என்ன பண்ணாரு, மாத்தி கொண்டாரு. அவர் தான் சொல்றாரு, பாவியிலே நான் பிரதான பாவி நான் தான் பாருங்க, எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. ஆண்டவருக்குள்ள வரும்போது அந்த குணம் என்ன பண்ணணும், மாறணும். மாறும்போது தன்னை தான் தாழ்த்தும் போது என்ன பண்ணுவார் ஆண்டவர், நம்ம அப்படியே டோட்டலா என்ன பண்ணுவாரு, மாத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில உயர்வு இல்லையா, நமக்குள்ள ஏதோ ஒரு பெருமை இருக்கு, அந்த பெருமையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருக்காக நம்மளை தாழ்த்துவோமே, நம்ம உலகத்தானக்காக நம்ம தாழ்த்த வேண்டியது கிடையாது. இன்னைக்கு உலகத்தான பார்த்து நம்ம போகக்கூடாது, அவங்க பின்னாடி கூடாது. ஏன்னா அது நிலையானது கிடையாது. அதை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா உலகத்தில் எப்படி வேணா இருப்போம். நமக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அவங்களாம் ஜாலியா இருக்காங்களே, இப்படி விளையாட்டமா இருக்காங்களே, சந்தோஷமா போறாங்களே, அப்படி இருக்காங்களே, நம்ம மட்டும் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவருக்காக இருப்பேன் ஒரு நமக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அது எல்லாத்தையும் விட்டோம்னா நமக்கு எதிர்காலத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, எல்லா வித ஆசீர்வாதங்களையும் கண்ணத்தையும் மகிமையும் இந்த உலகத்தை கண்டிப்பா என்ன பண்ணுவார், கொடுக்கவர் வல்லவராக இருக்கிறார். உண்மையாக அவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அப்படி உயர்வு நமக்குள்ள வரும்போது மீண்டும் அந்த வேற்றுமையான குணம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த நேபுகா நேச்சர். நம்ம எப்படி தாழ்மையா இருக்கணும், அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல். பவுல் தன்னை தாழ்த்துறாரு, எல்லாத்தையும் குப்பையா விட்டுட்டு தூசியமா என்றாரு. ஆண்டவருக்காக என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அது போல நாம் ஆண்டவருக்காக உலக காரியங்களை நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் உண்மையா இருக்கும்போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல ஏதாவது தொழில் பண்றவங்களா இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பா உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு முக்கியமா சொல்றதா, ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நீங்க என்ன பண்ணணும், முதலீடு பண்ணணும். ஏன்னா நீங்க தான் வந்து வருங்காலத்துல வாழ்க்கையில் என்ன பண்ணணும், மேல இடத்துக்கு வரணும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தவறான காரியங்களுக்குள்ள போய் கொண்டிருக்காங்க. நம்ம பெற்றோர்களாகி நாம என்ன பண்ணோம், அதை தீர்ப்படுத்தணும். அவங்களை எப்பொழுது என்ன பண்ணோம், அவங்களை சொல்லி அவருடைய வார்த்தைகளை சொல்லி தாழ்மையை சொல்லி பெருமையா இருக்கிற இதெல்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ணோம், வளர்க்கணும். அப்பதான் நம்முடைய சந்ததி என்ன பண்ணோம், ஆண்டவருக்குள்ள நம்ம ஆசீர்வாதமா இல்லாம நம்முடைய வருகிற சந்ததியாச்சு ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கா இல்லையா? கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சந்ததிக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல முடியலாம். தானியேல் வந்து அந்த தேசத்திற்கு எப்படி கொண்டு வரப்பட்டாங்க, அந்த தேசத்துக்கு பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு வந்தாங்க. அடிமையாய் கொண்டு வரப்பட்ட தானியேல் அங்க வந்து எப்படி உயர்ந்தார் ஆண்டவர் தெரியல. உண்மையா இருந்ததுனால, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா, அதை தாழ்த்தினா, ஆண்டவர் சட்டத்திற்கு செவி கொடுத்தான். அதனால தானியேல் அந்த நாட்டுக்கு அதிபதியா ஜனாதிபதியா மாத்தினாரா இல்லையா, உயர்த்தினார் ஒரு ஸ்தானத்துக்கு. தானியேலை கேட்காம யாருமே என்ன பண்ண அந்த அளவுக்கு உயர்த்தினார் ஆண்டவர். இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அதே போல இன்னொரு உதாரணம் சொல்லலாம். யோசேப்பு ஆண்டவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணாரு, செவி கொடுத்தார், உண்மையா செவி கொடுத்தார். செவி கொடுத்ததுனால அந்த இடத்துல போயிட்டு அவர் உண்மையா இருந்ததுனால அந்த அரண்மனையில ஆண்டவர் உயர்த்தினாரா இல்லையா, கண்டிப்பா உயர்த்துவார். இப்போ வந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் உயர்த்தாத நல்லா தெரியும். ஆனா ஒரு காலத்தில் நம்ம ஆண்டவர் கண்டிப்பா உயர்ந்த வல்லவராக இருக்கு. அதான் கடந்த மாதத்தில் நான் ஒரு செய்தி கொடுத்தல, அவரோட செய்தி கேட்டோம். நமக்காக எதே ஒண்ணு ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவருக்கு முன்பாக நாம என்ன பண்ணோம், தாழ்மைப்படணும், பெருமை பாராட்டக்கூடாது. அவனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம், உண்மையாக செவி கொடுக்கணும். அதான் வசந்த முதலாம் வசந்த படிச்சு முடிக்கலாமா, திரும்ப படிங்க. என்று நான் உனக்கு விதித்திருக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவ் சட்டத்திற்கு உண்மையாய் செவிப்படுத்தாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு வந்து கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்ன பண்ணுவாரு, உன்னை மேன்மையாக வைப்பார். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. என்ன நிபந்தனை, உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கணும். நீங்க எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல போயிருக்கீங்களா, இல்ல சூப்பர் மார்க்கெட் போயிருக்கீங்களா? சக்கரை ₹1 போட்டிருப்பாங்க. 1 கிலோ சக்கரை ₹1 சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ₹1 போய் கொடுத்தா சக்கரை 1 கிலோ தருவாங்களா? யாரும் வாங்கிருக்கீங்களா? 1 வாங்கினா 1 இலவசம் சொல்லுவாங்க. ₹1 சக்கரை யாரும் வாங்கிருக்கீங்களா? தருவாங்களா? அங்க என்ன நிபந்தனை, ₹2500 பொருள் வாங்கினாதான் 1 கிலோ சக்கரை ஃப்ரீயா தருவான். அதே போலதான் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. சரி 1 வாங்கினா எனக்கு ஃப்ரீ மட்டும் கொடுத்துன்னு சொல்லி கேட்ட தருவாங்க, தரமாட்டான். எல்லா இடத்துலயும் ஒரு நிபந்தனை இருக்கு. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு நிபந்தனை கொடுத்திருக்காரு. உன்னை நான் மேன்மையா வைக்கணும்னா நீ என்னுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணும், உண்மையாக செவி கொடுக்கணும். ஏன் நிற்போமா, ஆண்டோட சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இனிமே
செவி கொடுத்த நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கணும். அதான் முக்கியம். எல்லாருமே செவி கொடுத்தோம், ஆனா உண்மையாய் செவி கொடுத்தோமா? அதான் அந்த கேள்விக்குறி. இனிமே நம்ம என்ன பண்ண, ஆண்டவருக்கு உண்மையாக செவி கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், ஜாதிகள்லாம் தவறா நினைச்சு கூடாது, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நம்ம என்ன பண்ணுவாரு? மேன்மையாக வைப்பார். வைக்க மாட்டாரா? கண்டிப்பா வைப்பார். கர்த்தர் இந்த சின்ன செய்தியை ஆஸ்வதிப்பாராக. இல்லையா? இந்த வசனத்தை நமக்கு பிரகடனம் பண்ணணும். இந்த அரசியல்வாதிகள் சில பிறந்த நாள்ல ஒரு நினைவு நாள் என்ன பண்ணுங்க, உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா? கேட்டுக்கிறீங்களா? அண்ணா பிறந்த நாளுக்கு, காமராஜர் பிறந்த நாளுக்கு இப்படி உறுதிமொழி எடுப்போம். அது போல இன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி இந்த 28 லாஸ்ட் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். உன்னை போட்டு இருக்குது இல்லையா? அந்த இடத்துல ஊவை எடுத்துட்டு ஏ போடணும் இல்லையா? நமக்கு சொந்தமாக படிக்கணும். அப்ப கர்த்தர் ஆசீர்வாதம் தருவார். ஜெபிப்போமா? நல்ல வார்த்தை நாம் கேட்டோம். சுலபமா புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். சிம்பிளா நமக்கு மேன்மை வேணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி செயல்படுத்துவோமா? நேசி நல்ல தகப்பனே, இந்த நல்ல மணி நாமத்தை மேம்படுத்தும்படியாக ஆண்டவரே துதித்து ஸ்தோத்திரிக்க முடியாது வார்த்தை கேட்க முடியாது. கர்த்தர் போட்டு திரும்பிகளுக்காக நன்றி அப்பா. சுதந்திரம் கர்த்தர் உன்னை எல்லா ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். மேன்மையாக வைப்பதற்கு அவர் சத்தத்துக்கு மேல் செவி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவரே, உதாரணத்துக்கு யோசேப்பை பற்றி, தானியலை பற்றி பார்த்தோம். விழுந்து போன உயர்வுக்கு பெற்றோம், விழுந்து போன பெருமையினால் விழுந்து போன நேச்சாரையும் பார்த்தோம். நேச்சாருடைய பண்புகள் வேண்டாம். தானியல் யோசேப்புடைய பண்புகள் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. நாங்கள் அதை அபியாசப்படுத்த முடியாது. அதை திரும்பி செய்யுங்கப்பா. கேட்டவருடைய வாழ்க்கை இந்த வார்த்தை சொந்தமாகட்டும். செய்து கொண்ட ராசனை மகனை அதிகமாக நீர் ஆசிரியர் அநேகருக்கு வல்லமையற்று பயன்படுத்துங்க. மற்றவர்கள் இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிற தமிழரசு அந்த குடும்பத்துக்காக சோதரிக்கிறோம். தீபிகாவுக்காக, பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். அப்படியே எடுத்த தீர்மானத்தில் அவங்க பின்வாங்காதபடிக்கு தொடர்ந்து பின்பற்றி வர உங்களுக்கு உண்மையை செவி கொடுத்து நீங்க வந்த உடனே கொடுத்ததுக்கு வார்த்தையை உண்மையை செவி கொடுக்கும் போது மேன்மையை வைப்புன்னு சொல்லி மகளுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தையை கேட்டு விட்டுவிடாதுக்கு நடக்கும் தெரிவிச்சுக்க கல்யாணமா இருக்க ஏசை சகோதரக்காரன் சொல்கிறோம். அன்றே எச்ஆருக்காரன் சொல்லுகிறோம். தன்னுடைய கரம் பிள்ளைகளை தொடர்ந்தோம். நல்ல ஆரோக்கியம் உண்டு பண்ணுங்கப்பா. கல்யாணம் மாற்று பலப்படுத்தும். இந்த சபையில சுகமா இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு சுகப்படுத்துகிறேன். விசேஷமாய் மாலை நடக்க போறதுன்னா சிபிஎஸ் ஃபைனல் புரோகிராமுக்காக நம்ம சொல்கிறோம். இயற்கை மின்சாரம் எல்லாம் சாதமாக்கிட்டாங்க. அவருடைய பிஎஸ்எஸ் எல்லாமே ஒழுங்காக செயல்பட பிள்ளைகளும் அவருடைய உற்சாகமாய் கற்றுக்கொண்ட காரியங்களை செயல்படுத்த உதவி செய்யுங்க. பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் வாலண்டியர்ஸையும் உதவியாளர் அத்தனை பேரை நீர் ஆசிரியர்கள் நன்மை கிருபை தொடரட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் வழிநடத்தி காப்பு சிநேகமும் ஒருவரும் ஒவ்வொருவரோடும் செய்து கொண்டதாசரோடும் பிறந்தநாள் காண்கிற பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் தங்கி தாபரத்தில் நடத்துவாராக.